சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். சபரிமலை ஐயப்பன் சரித்திரம் எல்லோரும் தெரிந்து கொள்ளலாமா? கேளுங்கள். பந்தளம் ஒரு வளமான அழகான நாடு. பந்தள ராஜாவின் நல்லாட்சியில் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் பந்தள மன்னனுக்கும் அரசிக்கும் வாரிசே இல்லை என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். அந்த குறையை நிவர்த்தி செய்ய ஈசனே துணை என சிவபெருமானை வணங்கி வந்தனர். அதே சமயம் மகிஷாசுரன் என்னும் அசுரன் பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்து பூமியில் தோன்றும் எந்த சக்தியாலும் தன்னை அழிக்க முடியாது என்ற வரத்தை பெற்றான். வரத்தை பெற்றதும் அவனது அநியாயங்கள் ஆரம்பமாகின. மக்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். அவனது கொடுமை தாங்காத தேவர்கள் மும்மூர்த்திகளிடம் முறையிட அவர்கள் மூவரும் தங்களது சக்தியை வளர செய்து அதனை ஒன்றிணைத்து மகா சக்தியான தேவியை உருவாக்கினர். அத்தேவியிடம் மகிஷாசுரனை அழிக்க கேட்டுக்கொண்டனர். தேவியும் அவ்வாறே மகிஷாசுரனை அழித்தாள். அந்த மகிஷாசுரனின் தங்கை மகிஷி இதை அறிந்து மிகவும் வருத்தப்பட்டு கோபமுற்றாள். தன் அண்ணனை கொன்ற தேவர்கள் அனைவரையும் கொல்ல சபதம் எடுத்தாள். அதனால் பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்து பிரம்மனிடம் ஆணும் இணைந்து உருவாகும் குழந்தையின் மூலமே தன்னை அழிக்க முடியும் என்ற நிகழவே முடியாத ஒரு வரத்தை கேட்டு பெற்றாள். வரத்தை பெற்றதும் தேவர்களை பழிவாங்க தொடங்கினாள். தேவலோகத்தில் ஒரு புறம் இப்படி இருக்க, இன்னொரு புறம் தேவர்களாலும் அசுரர்களாலும் பார்க்கடல் கடையப்பட்டது. பார்க்கடலை கடைந்தெடுக்கும் பொழுது கிடைத்த அமிர்தத்தை அரக்கர்கள் தேவர்களுக்கு தராமல் எடுத்துக்கொண்டு ஓடும் பொழுது திருமால் மாயமோகினி வேடம் எடுத்து அவர்களை மயக்கி அமிர்தத்தை மீட்டு தேவர்களிடமே கொடுத்தார். அப்பொழுது அந்த மாய மோகினியின் உருவத்தில் இருந்த திருமாலின் சக்தியும் சிவனின் சக்தியும் இணைந்து அழகிய குழந்தை உருவாகியது. ஈசன் அக்குழந்தையின் கழுத்தில் மணியால் ஆன மாலையை அணிவித்தார். அக்குழந்தையை தன் பக்தனான பந்தள மகாராஜாவுக்கு கொடுத்து அவரின் வேண்டுதலையும் நிறைவேற்ற முடிவு செய்தார் சிவபெருமான். ஒருமுறை காட்டுக்கு வேட்டையாட சென்றார் பந்தள ராஜா. அப்பொழுது காட்டில் தன்னந்தனியாக கிடந்த ஒரு குழந்தையை கண்டார். ஈசனே தன் குறையை தீர்க்க அக்குழந்தையை அனுப்பியுள்ளார் என நினைத்த போதிலும் அக்குழந்தையை எடுக்க தயங்கி நின்றார் மன்னர். அப்பொழுது ஒரு முனிவர் தோன்றி, இக்குழந்தையானது உங்களுடைய வேண்டுதலுக்கு இறங்கி ஈசனே கருணையோடு அருளியது. எனவே அக்குழந்தையை தாராளமாக எடுத்து செல்லுங்கள் என்றும் கழுத்தில் மாலையுடன் இருப்பதால் மணிகண்டன் என பெயரிட்டும் வளருங்கள் என்றார். அக்குழந்தையை பார்த்த பந்தளத்து ராணியும் மிகவும் மகிழ்ந்தாள். நாட்டு மக்களும் அடித்த வாரிசு வந்துவிட்டது என மிகவும் மகிழ்ந்தனர். ஆனால் அந்நாட்டு மந்திரி மட்டும் கடும் எரிச்சல் அடைந்தான். ஏனென்றால் வாரிசு இல்லா ராஜ்யத்தை தன்வசப்படுத்தி விடலாம் என தீய எண்ணத்தை கொண்டிருந்தான் அந்நாட்டு மந்திரி. குழந்தையான மணிகண்டன் கல்வி கற்கும் பருவம் வந்ததும் குருகுலம் அனுப்பப்பட்டார். அங்கு அனைத்திலும் முதல் தர மாணவராக திகழ்ந்தார். அவர் சாதாரண மாணவர் அல்ல, தெய்வ அம்சம் பொருந்தியவர் என அவரின் குரு உணர்ந்து கொண்டார். குருகுல கல்வியை முடித்ததும் குரு தட்சிணையாக குருவின் வேண்டுகோளை ஏற்று அவரின் கண் தெரியாத மற்றும் ஊமை செவிடு மகனை குணப்படுத்தினார் மணிகண்டன். இதற்கிடையில் அரண்மனையில் ராணிக்கு குழந்தை பிறந்தது. இருந்தும் தங்களது வளர்ப்பு மகனான மணிகண்டனையே இளவரசர் பட்டம் கட்டுவதென முடிவு செய்தனர். மணிகண்டனை அழிக்க பல வழிகளில் முயன்று முடியாத மந்திரி இறுதியாக ராணியின் மனதில் நஞ்சை விதைக்க ஆரம்பித்தார். நிஜ வாரிசு வந்த பின் மணிகண்டனுக்கு எதற்கு இளவரசர் பட்டம் என மெல்ல மெல்ல மனம் மாறிய அரசி மந்திரியின் மாய வலையில் விழுந்தாள். மந்திரியின் திட்டப்படி அரசியார் கடும் தலைவலியால் துடிக்க வேண்டும் எனவும் அதற்கு புலிப்பால் வேண்டுமென மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பி கொள்வதும் எனவும் சதி செய்தார்.
அரசியும் கடும் தலைவலி வந்தது போல நடிக்க மந்திரியின் கையாலான அரண்மனை மருத்துவனும் இந்த வலிக்கு மருந்து புலிப்பால் மட்டுமே என சொன்னார். மன்னரும் இதை நம்பி புலிப்பால் கொண்டு வருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படுவதாக அறிவித்தார். ஆனால் பயத்தின் காரணமாக யாரும் முன்வரவே இல்லை. இறுதியாக தானே செல்ல முடிவெடுத்தார் மணிகண்டன். தனியாக கானகம் சென்ற மணிகண்டன் தன் அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற அங்கிருந்து தேவலோகம் சென்று மகிஷியை எதிர்கொண்டார். கடும் யுத்தம் நடந்தது அவர்கள் இருவருக்கு இடையில். தன் மீது பாய்ந்த மகிஷியை ஒரே தள்ளாய் தள்ள பூலோகத்தில் அழுதா நதிக்கரையில் விழுந்தாள் மகிஷி. கடும் போரில் அரக்கியை அழித்தார் மணிகண்டன். சாப விமோச்சனம் பெற்ற மகிஷி ஐயனை வணங்கி உயிர் நீத்தாள். மகிஷியை இன்று மாளிகைபுரத்து அம்மனாக மஞ்சமாதாவாக சபரிமலையில் கோயில் கொண்டுள்ளாள். மகிஷி வதம் முடிந்ததும் துயர் நீங்கிய தேவர்கள் மகிழ்ந்து தேவேந்திரனே ஆண் புலியாகவும் தேவலோக மங்கையர் பெண் புலியாகவும் மாற ஆண் புலி மேல் அமர்ந்து பந்தலம் புறப்பட்டார் மணிகண்டன். புலியின் மேல் அமர்ந்து புலிக்கூட்டத்துடன் வர மணிகண்டனை கண்டு மக்கள் எல்லோரும் அலறி ஓடினார்கள். இதற்குள் அரண்மனைக்கு வந்த முனிவர் மணிகண்டனின் அவதார பெருமையையும் நோக்கத்தையும் எடுத்து சொல்ல அதை அறிந்து கொண்ட அரசனும் அரசியும் புலியுடன் வந்த மணிகண்டனிடம் தங்களை மன்னிக்கும்படி வேண்டினர். மணிகண்டனும் இது என் பிறப்பின் நோக்கம், எனவே யாரையும் குறை சொல்ல தேவையில்லை என அனைவரையும் மன்னித்து அருளினார். என் அவதார நோக்கம் முடிந்துவிட்டது, இனி நான் தேவலோகம் செல்ல வேண்டியுள்ளது என்றான் மணிகண்டன். அதற்கு பந்தலத்து மன்னன் மணிகண்டனிடம், ஐயனே, நீங்கள் எங்களை விட்டு நீங்கவே கூடாது. அதற்காக இங்கே ஒரு கோவில் கட்டி இங்கேயே எழுந்தருளி எங்களை காக்க வேண்டும் என வேண்டினார். அவரின் பக்தியில் மகிழ்ந்த ஐயனும் அவ்வாறே என சொல்லி தன் கையில் இருந்த வில்லிலிருந்து ஒரு அம்பை எய்ய அது ராம பக்தையான சபரி என்பவள் வாழ்ந்த சபரிமலையில் விழுந்தது. அங்கே தனக்கு கோவில் கட்டும்படி சொல்லிவிட்டு மறைந்தார் மணிகண்டன். மணிகண்டன் காட்டிய இடத்திலேயே புனித கோவில் கட்டப்பட்டது. மணிகண்டன் கட்டளைப்படியே 18 படிகளும் நிறுவப்பட்டது. இக்கோவில் காசிக்கு ஒப்பான புண்ணிய தலமாகவும் அருகே ஓடும் பம்பா நதி கங்கைக்கு நிகரான புண்ணிய நதியாகவும் திகழ அருள்பாலித்தார் மணிகண்டனான ஐயப்பன். இப்படி மிக அற்புதமான கோவிலை கட்டிய மனமகிழ்ச்சியில் இருந்த பந்தலத்து மன்னன் இச்சிறப்பு வாய்ந்த சபரிமலைக்கு கடுமையான விரதமிருந்து ஐயனை கண்டால் சகல துன்பங்களிலிருந்தும் நம்மை காப்பார் என்னும் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தினார் மக்களின் மனதில். இந்த ஐயப்ப சரித்திரத்தை செவிமடுத்த அனைவருக்கும் ஐயப்பன் அருள் பூரணமாக கிடைக்கும் என்பது உறுதி. சுவாமியே சரணமையப்பா.